ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானோஸ் கிச்சன் ரெசிபீஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அவல் அடை செய்கிறத பார்க்க போகிறோம். இத்தனை நாளாக நீங்கள் அடை செய்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சுருப்பீங்க, மிக்சியில் அரைச்சிருப்பீங்க. இந்த அவல் அடைக்கு பருப்பு ஊற வைக்கும் தேவையில்லை, மிக்சியில் அரைக்கும் தேவையில்லை. 10 நிமிஷத்தில் நினச்சவன செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். வறுக்காத ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி ரவையை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இது இப்படியே இருக்கட்டும். அவல் 2 கப் எடுத்துக்கோங்க. 2 வாட்டி கழுவி வச்சுக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லா பொருட்களையும் அதே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. கடைசி வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு ரவையை பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. அவலில் இந்த ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிப்பியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலைகள், கருவேப்பிலை, சோம்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, துருவின இஞ்சி 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி மறுபடியும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடை மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க. மாவு உருண்டையாக உருட்டி வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ அந்த உருண்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இலையை வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே இந்த அடையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வைங்க. இப்போ திருப்பி போடுங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம இன்னொரு அடையை வாழையில் தட்டி வச்சுக்கலாம். அடையை 2 பக்கம் வேக வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா முருவலாக ஆன பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடையை தட்டுறதுக்கு உங்களுக்கு வாழையில் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் அதே மாதிரி செய்யலாம். இதே போல் எல்லா அடைகளும் செஞ்சு வச்சுக்கோங்க. அடை வேகும் போதே நீங்கள் அடையை தட்டி வச்சுருங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்டியான அவல் அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.